வெல்கம் டு செஞ்சுடர் அகாடமி. 21/9/2025 நடப்பு நிகழ்வுகள். 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஈட்டி எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஏ. பனையூர், பி. திருமலாபுரம், சி. கொங்கல் நகரம், டி. தெலங்கனூர். ஆன்சர் பி. திருமலாபுரம். திருமலாபுரம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தொல்லியல் தளம். 2024 இங்கு அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட ஈட்டிகளிலேயே மிகவும் நீளமானது என்று கூறப்படுகிறது. கட்டமைக்கப்பட்ட ஒரு தளத்தில் முதுமக்கள் தாழிகள் அதிக அளவில் கிடைப்பது திருமலாபுரத்தில் மட்டுமே. செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து கூடுதலாக 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் திட்டத்திற்காக தொடங்கப்பட்டுள்ள செயலியின் பெயர் என்ன? ஏ. தி வாட்டர் ஆப், பி. நீர், சி. சென்னை குடிநீர், டி. செம்பரப்பாக்கம் குடிநீர். ஆன்சர் சி. சென்னை குடிநீர். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சதவீதம் எவ்வளவாக உள்ளதாக முதல்வர் தெரிவித்துள்ளார்? ஏ. 11.29%, பி. 16.8%, சி. 11.19%, டி. 9.19%. ஆன்சர் சி. 11.19%. 2010-11 கால நிதி ஆண்டிற்கு பிறகு அதிகமாக பதிவாகியுள்ள வளர்ச்சி வீதம் இது. இந்தியாவின் ஜிடிபி சராசரி 6.5%. தமிழக தொல்லியல் துறை மற்றும் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து தமிழகத்தில் எங்கு கடலடி ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளன? ஏ. ராமேஸ்வரம், பி. பூம்புகார், சி. பட்டினம், டி. கன்னியாகுமரி. ஆன்சர் பி. பூம்புகார். குர்மி பழங்குடி இனத்தவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள்? ஏ. சத்தீஸ்கர், பி. ஒடிசா, சி. ஆந்திரா, டி. ஜார்க்கண்ட். ஆன்சர் டி. ஜார்க்கண்ட். விவசாய பழங்குடிகளான இவர்கள் தற்போது பழங்குடியின அந்தஸ்து கோரி போராடி வருகிறார்கள். தாதா சாஹிப் பால்கே விருது 2023 ஆண்டுக்கு எந்த நடிகருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஏ. நடிகர் மம்முட்டி, பி. நடிகர் மோகன்லால், சி. நடிகர் நாக சைத்தன்யா, டி. நடிகர் அஜித். ஆன்சர் பி. நடிகர் மோகன்லால். 20 வருடங்களுக்கு பிறகு மலையாள திரையுலகிற்கு இந்த விருது கிடைத்துள்ளது. வாழ்நாள் சாதனைக்காக திரைத்துறையினருக்கு தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.